ஆனால் இந்தியன் பேட்டிங் வாஸ் டிஸ்ட்ரக்டிவ். சஞ்சு சாம்சன் மட்டும்தான் இந்த சீரீஸில் ஃபார்மில் இல்லை. மற்றபடி எல்லாருமே சூரியகுமார் யாதவ் சொன்ன மாதிரி ஐம் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஐம் ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஹீஸ் பேக் டு ஃபார்முக்கு வந்தது மட்டும் இல்லாமல் மேன் ஆஃப் த சீரீஸ் வேறு. ஸோ இட்ஸ் கிரேட் நியூஸ் ஃபார் இந்தியன் டீம். ஸோ சஞ்சு மட்டும்தான் இந்த சீரீஸ் ப்ளே பண்ணல. அபிஷேக் ஒரு நல்ல அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு நல்ல சீரீஸ், ப்ளஸ் இஷான் கிஷானுக்கு ஒரு நல்ல சீரீஸ், சூரியகுமார் யாதவ். அப்புறம் லோயர் மிடில் ஆர்டருக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சிவம் தூபே, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா அவங்க 3 பேருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பேட்டிங் இஸ் கம்ப்ளீட்லி செட்டில்ட் அவுட். ஸோ பவுலிங்க்கு வந்தால் பூம்ரா விளையாண்ட மேட்சஸ் பூம்ரா நல்லா போட்டார். வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ அர்ஷதீப் சிங் கடைசி மேட்ச்சில் ஒரு 5 எடுத்திருந்தார். ஸோ இந்தியா பார்த்திங்கன்னா வெரி ஸ்ட்ராங். ஸோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவங்களோட கடைசி ப்ரிப்பரேஷனை முடிச்சிட்டாங்க. இந்தியா வெரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்க 2024 டைட்டில் ஹோமில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல் பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்குது. ஸோ பெரிய வீக் லிங்க் இருக்குன்னே சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஸோ பேட்டிங்கெல்லாம் அப்படியே கதி கிளங்க. ஆப்போனண்ட்டையெல்லாம் மேட்சுக்குள்ளேயே விட மாட்டுறாங்க. 10 ஓவர்லேயே எதுக்குடா பவுலிங் போடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிடறாங்க இந்தியன்ஸ். நியூசிலாண்டு 5 மேட்சுமே பெரிய ஃபோர்த் மேட்சை தவிர எதுவுமே அவங்களுக்கு அவங்க வசம் போகலை. பட் இதிலிருந்து சில பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். ஃபின் ஆலன் ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணார். டிம் சைஃபர்ட் ஒரு 2 மேட்ச் சின்ன கேமியோஸ் அடித்தார். இல்லை ஒரு 50 கூட அடித்தார்னு நினைக்கிறேன். அது போக கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன். ப்ளஸ் மிச்சில் சாந்தனோட பேட்டிங் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் தரல் மிச்சலோட கேமியோஸ் 2-3 கேமியோ ஆனார் தரல் மிச்சல். தீஸ் ஆர் த பாசிட்டிவ்ஸ். ஸோ பேட்டிங் இஸ் ஓகே தான். மேபி இந்தியன்ஸ் அவுட் பிளேட் பண்ணியிருக்கலாம். பட் இது ஒரு நியூசிலாந்து டீமும் ஓரளவுக்கு டீசெண்டான டீம் தான். ஸோ அவங்களும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவுலர்ஸ் ஹென்ரி அண்டு மேட் ஹென்ரியும் ஜேக்கப் டஃபியும் நல்லா தான் போட்டாங்க. அவங்க பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிச்சில் சாந்தனர் இந்த சீரீஸில் அவரோட பவுலிங் எடுப்பலனாலும் ஐ திங்க் T20 வேர்ல்ட் கப்பில் நல்லா தான் போடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ மூவிங் ஆன். ஸோ திஸ் இஸ் த அவுட்கம். ஸோ T20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இந்தியா ஒரு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸோடு உள்ள போகிறாங்க. த்ராஷிங் நியூசிலாந்து 4-1. நியூசிலாண்டு என்ன தான் 4-1 தோற்றுருந்தாலும் they will take some positive out of this series and look forward for the World Cup.